தலைப்பில், கிறிஸ்மஸ் காய்ச்சல் என்ற தலைப்பில் நம்ம படிக்க தொடங்கினோம். அப்படிதானே? கிறிஸ்மஸ் காய்ச்சல் உலகம் முழுசும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாகவே அடிக்கும். நமக்கு அடிக்கலாமா என்றுதான் நம்முடைய கேள்வி. ஆகவே நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிறிஸ்மஸ் ஃபீவர் என்ற தலைப்பில் படிக்க இருக்கிறோம் என்று நாம் தொடங்கி போன வாரத்தில் த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ், த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் என்றால் என்ன அப்படின்னு நம்ம போன வாரம் படித்தோம். இன்றைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிறிஸ்மஸ், த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிறிஸ்மஸ். மேனுஃபேக்சர்னா என்னது? உற்பத்தி பண்ணுறது, அப்படிதானே? இந்த கிறிஸ்மஸ் எப்படி உற்பத்தி ஆச்சு? கிறிஸ்மஸின் கதை என்ற தலைப்பில், கிறிஸ்மஸின் கதை என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேச வேண்டும் என்ற ஜெபத்தோடு நம் பாடங்களை படிப்போம். ஆண்டவர் தாமே சத்தியத்தை ஆராயக்கூடிய மீதமான திருச்சபையாராகிய நாம் சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. நம்ம போன வாரத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, ஒரு சுருக்கம். போன வாரம் படித்த பாடம் என்ன? இந்த கிறிஸ்மஸ் என்றால் என்ன அர்த்தம்னு பார்த்தோம். என்ன அர்த்தம்? மேரி கிறிஸ்மஸ். என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் இறப்புன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் இறப்பு என்று அர்த்தம். கிறிஸ்துவின் பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது கிறிஸ்மஸ் என்றால். இதை சொன்னால் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்துவின் பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது, கிறிஸ்துவின் இறப்பு என்று பொருள் என்று நம்ம சில ஆதாரங்களை பார்த்தோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த நாளில் செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பதாக, நான் பவர் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வாசகத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா, என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா, இது உலக புகழ்பெற்ற புத்தகங்கள். என்சைக்ளோபீடியா கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு பகுதி வாசிக்கிறேன் பாருங்களேன். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, the reason why Christmas came to be celebrated on December 25 remains uncertain. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தேடினா நிச்சயமான காரணமே தெரியல. சரிங்களா? But most probably the reason is that early Christians wished the date to coincide with a pagan Roman festival marking the birthday of the unconquered son. என்சைக்ளோபீடியால என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் இந்த பண்டிகையை எப்படி கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அஞ்ஞான ரோம பண்டிகை. அந்த பண்டிகை என்ன பண்டிகைன்னா, சூரியனின் பிறந்த நாள். சூரியனின் பிறந்த நாள் இது ஒரு அஞ்ஞான பண்டிகை. அந்த பண்டிகையோடு சம்பந்தப்படுத்தி கிறிஸ்துமஸை உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு ஆதாரம், கேத்தலிக் என்சைக்ளோபீடியா, கத்தோலிக்க கலைக்களஞ்சியம், அதுல என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன். கிறிஸ்மஸ் was not among the early festivals of the church. திருச்சபையினுடைய ஆரம்பகால பண்டிகைகளில் கிறிஸ்துமஸ் ஒன்றாக இருக்கவில்லை. சரிங்களா? அதிகால திருச்சபையில கிறிஸ்துமஸ்னு ஒரு பண்டிகையே கிடையாது அப்படின்ட்டு யார் சொல்றா? கத்தோலிக்க கலைக்களஞ்சியம் சொல்லுகிறது. என்சைக்ளோபீடியா பிரித்தானியா கலைக்களஞ்சியம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அப்போ இந்த ரெண்டு ஆதாரம் என்ன சொல்லுது? எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சரிங்களா? ஆதி சபை கிறிஸ்தவர்கள் கொண்டாடினாங்களா அப்படின்னாலும் இல்லை. அப்ப எப்படி வந்துச்சு? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் எப்படி உற்பத்தி பண்ணினார்கள் என்பதை நாம் இன்றைக்கு வரலாற்றிலிருந்து படிக்க போறோம். ரோமர்களின் உலகம் அஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? அஞ்ஞானம் என்னது? போலியான மதங்கள்.
பொய்யான தெய்வங்களை வணங்கக்கூடிய அமைப்புகளுக்கு பெயர் தான் அஞ்ஞானம், பேகனிசம், ஹீதனிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, ரோமர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம், அப்படிதானே? கிறிஸ்தவ வரலாற்றோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் ரோமர்கள். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல, அவர் பிறந்த காலத்துல ரோமாபுரி சாம்ராஜ்யம் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ரோம சாம்ராஜ்யம் ஆட்சி புரிந்த காலகட்டத்துல கிறிஸ்தவம் உருவாகிறது, கிறிஸ்டியானிட்டி வருது. ஏன்னா கிறிஸ்து அப்பதான் பிறந்தார். ரோமாபுரி ஆட்சியின் காலத்துலதான் அவர் மனிதனாக அவதரிக்கிறார். ஆகவே அந்த காலகட்டத்துல, கிறிஸ்து பிறந்த அந்த காலகட்டத்துல ரோமர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய தொழுகை எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்ஞான தெய்வங்களை வணங்குவார்கள். அஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது ரோமர்களின் உலகம். அப்ப அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிபி 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில், கிபி 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கொனஸ்தாந்த் ராயன், கான்ஸ்டன்டைன் அப்படின்ற ஒரு சக்கரவர்த்தி, ரோம சக்கரவர்த்தி, அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா பெயருக்கு கிறிஸ்தவன் ஆகிறான். He was a nominal Christian. பெயருக்கு கிறிஸ்தவன் ஆனான். அவன் கிறிஸ்தவன் ஆன உடனே நிறைய பேர் கிறிஸ்தவர் ஆனார்கள். மக்கள் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இவங்கெல்லாம் அஞ்ஞானிகள், ஆண்டவர் அறியாதவங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு மாறி வர்றாங்க. ஆனாலும் அவங்களுடைய பழைய பண்டிகைகள், அந்த பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும், பழைய பண்டிகைகள், விருந்துகள், இது எல்லாத்தையுமே ஞானஸ்நானத்துக்கு பிறகும் அவங்களால விட முடியல. அப்போ அரைகுறையாக மனம் மாறி வந்தார்கள். விசுவாசிகள் மட்டுமல்ல, அரைகுறையாக மனமாற்றம் அடைந்த சபை தலைவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்களா, கிறிஸ்தவத்துக்குள்ள சில அஞ்ஞான காரியங்களை உள்ளே புகுத்தினார்கள். சரிங்களா? அப்படி வந்த விஷயங்கள்ல ஒரு விஷயம்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, the festival of Saturnalia அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. the festival of Saturnalia. Saturnalia என்ன அப்படின்னா Saturn, Saturday அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே? Saturnalia. Saturnalia என்ன அப்படின்னா சனி கிரக கடவுளுக்கான பண்டிகை. இதெல்லாம் ஒரு சின்ன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்ற புஸ்தகம். உங்களுக்கு நான் அந்த காப்பி தருவேன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு காப்பி நீங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ என்ன செய்யலாம், கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் அதை போகும் பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லது நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க, எல்லாரும் வரும் பொழுது எல்லாருக்கும் ஒரு காப்பி என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். சாட்டர்னாலியா சனி கிரக கடவுளுக்கான பண்டிகை. அதாவது வேளாண்மை தெய்வத்திற்கு எடுத்த பண்டைய ரோமாபுரி பண்டிகை தான் சாட்டர்னாலியா என்ற ஒரு பண்டிகை. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் சாட்டர்னாலியா பண்டிகை. சரிங்களா? சரி, அந்த பண்டிகை காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் பரிமாறிக்கொள்ளுவார்கள், வீடுகளை பச்சை மரங்களால் அலங்கரிப்பார்கள். இது எங்க பார்க்குறோம் இப்போ? கிறிஸ்தவ வீடுகளில், கிறிஸ்தவ சபைகளில் பார்க்குறோம், அப்படி தானே? கிஃப்ட் எல்லாம் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ன்றாங்க. நம்ம ஆஃபீஸ்லையும், 7th ஆஃபீஸ்லையும் இந்த வருஷ கடைசியில் கொடுக்குற அந்த போனஸ் கிறிஸ்மஸ் போனஸ்ன்னுவாங்க, அவங்க கொடுக்குற கிஃப்ட் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ன்னுவாங்க. சரிங்களா? அப்படிலாம் அவசியம் யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது, தேவையே கிடையாது. அன்பானவர்களே, அப்போ என்ன படிக்கிறோன்னு சொன்னா, இந்த பண்டிகை சனிக்கிரக கடவுளுக்கான பண்டிகை காலத்துல கிஃப்ட்ஸ் பரிமாறிக்கொள்வார்கள், வீடுகளை பச்சை மரங்களால் அலங்கரிப்பார்கள். அது மட்டுமல்ல, மெழுகுவர்த்திகள்லாம் கொளுத்துவாங்களாம். எங்க? ரோமர்கள் காலத்துல மெழுகுவர்த்திகள் எல்லாம் கொளுத்துவார்கள். அப்ப இது ஒரு அஞ்ஞான பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் சாட்டர்னாலியா, சனிக்கிரக கடவுளுக்கான பண்டிகை. இதுல அடங்கி இருக்கிற ஒரு முக்கியமான சரித்திரத்தையும் கொஞ்சம் கருத்து ஒன்றி படிக்க போறோம். நிம்ரோத், செமிராமிஸ், தம்மூஸ். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? இயேசு குழந்தையாக படுத்திருக்கிறார், அல்லது மரியாள் இடுப்புல இருக்கிற மாதிரி, மாதா இடுப்புல இருக்கிற மாதிரி, அப்படிலாம் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், அப்படிதான் போட்டோஸ் பார்த்துருக்கோம். வேளாங்கண்ணி மாதா, குழந்தை இயேசு, அப்படிலாம் பார்த்துருக்கோம். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? சரிங்களா? நிம்ரோத் யாரு? ஆதியாகமத்தில் 10ஆம் அதிகாரம்
8, 9 வசனங்கள்ல படித்தோம் என்று சொன்னால், இந்த நிம்ரோத் யார் என்றால், இவன் ஒரு அசீரிய தலைவன், நோவாவின் பேரனின் மகன். நோவாவுடைய மகன் ஷேம், காம், யாப்பேத். காமுடைய மகன் கூஷ், கூஷுடைய மகன் யாரு? நிம்ரோத். அதாவது நோவாவுடைய கொள்ளு பேரன் தான் நிம்ரோத். இவன் தான் பாபேல் பட்டணத்தையும் பாபேல் கோபுரத்தையும் கட்டினவன். ஏன் கட்டினான் அந்த நிம்ரோத் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நான் இந்த உலகத்தை மறுபடியும் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உடன்படிக்கை செய்தாரு. இத இந்த நிம்ரோத் நம்பல, நோவாவுடைய கொள்ளு பேரன் நம்பல. அவன் என்ன பண்ணான்னா, இந்த ஆண்டவர் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு, இவர் சொல்ற மாதிரி பார்த்தோன்னா இன்னொரு வெள்ளம் வந்துடும், நம்மளை அழிச்சிரும், நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்தான். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு உலக அரசாங்கமாக, ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், ஒரு உலக அரசாங்கமாக அவன் என்ன செய்யறான்? உருவாக்க நினைக்கிறான். எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறான். ஆதியாகமத்துல 11ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம்ல, நமக்கு பேர் உண்டாக்குவோம், ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் உண்டாக்குவோம் படிக்கிறோம்ல. அப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தான். சரித்திரம் சொல்லுது, அந்த கோபுரம் கட்டுறதுக்கே 22 வருஷங்கள் ஆச்சான், 22 இயர்ஸ். சரித்திரத்தில் படிக்கிறோம். அந்த கோபுரத்தை கட்டி ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவோம்? மேல கோபுரத்துல போய் இருந்துக்குவோம் அப்படின்ட்டு ஆண்டோடைய உடன்படிக்கைக்கு விரோதமாக, ஆண்டோடைய கட்டளைக்கு விரோதமாக அவன் என்ன பண்ணான்? ஒரு பெரிய கோபுரத்தை உண்டாக்கினான். இது தேவனுக்கு எதிரான திட்டம். சரிங்களா? அந்த கோபுரத்துல மேல போகும் பொழுது ஆங்காங்கே விக்கிரக கோயில்கள்லாம் சின்ன சின்னதா இருக்குமா, அப்படி சுத்தி சுத்தி மேல போகும்போது. இதை பற்றி நீங்க படிக்கணும் அப்படின்னா பாபேல் கோபுரம்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காங்க, எலன் ஒயிட் அம்மையார். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் பேட்ரியார்க்ஸ் அண்ட் ப்ராஃபெட்ஸ் புத்தகத்துல தி டவர் ஆஃப் பாபேல்னு ஒரு அதிகாரம் இருக்கு. படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அருமையான பாடங்கள் அதுல இருக்கிறது. இப்ப பாருங்க, இவன் தான் இந்த கோபுரத்தை கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரித்திரத்துல வாசிக்கிறோம். இவனுடைய மனைவி தான் செமிராமிஸ். இந்த செமிராமிஸ் யாருன்னா, பைபிள்ல வானராக்கினி அப்படின்னு போட்டிருக்கு. எரேமியா 44 அதிகாரம் வசனங்கள் 17, 18, 25 இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா வானராக்கினி, குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இந்த நிம்ரோத் கல்யாணம் பண்ணது சரித்திரம் சொல்லுது, தன் அம்மாவே கல்யாணம் பண்ணிட்டான். தன்னோட அம்மா செமிராமிஸ் வானராக்கினியை அவன் திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லுது. அந்த வானராக்கினியை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னா அது எரேமியால 44ஆம் அதிகாரம். எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபம் காட்டி, வானராக்கினி, அந்த வானராக்கினி தான் செமிராமிஸ். சரிங்களா? ரோம கலாச்சாரத்துல இதை எரேமியா 4 இந்த பெண்ணை குறித்து வாசிக்கணும். ரொம்ப அழகா இருப்பான் செமிராமிஸ், மிக அழகானவள். இவளை அனைவரும் இச்சித்தார்கள் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. இவள் உருவத்தை சின்ன சின்ன சிலைகளாக செய்து பணம் சம்பாதித்தார்கள். நிம்ரோத், செமிராமிஸ் இந்த 2 பேருமே கடவுள் ஸ்தானத்தில் இருந்தார்கள். சில காலம் கழிச்சு இந்த நிம்ரோத் செத்து போயிடறான். சரிங்களா? சரித்திரம் அப்படித்தான் சொல்லுது. சரித்திரத்தில் என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த நிம்ரோதை ஒருவன் கொலை செய்து விடுகிறான். சரிங்களா? இந்த நிம்ரோதை ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். இவனுடைய மரணத்துக்கு அப்புறம் செமிராமிஸ் அவள் கருவுற்றாள், கர்ப்பம் தரிக்கிறாள். இது அநேகருக்கு சந்தேகத்தை உண்டாக்குது. புருஷன் செத்து போயிட்டான், இவ எப்படி கர்ப்பமானால் சந்தேகம் உண்டாகுறது. அப்ப அவ என்ன பண்றாளாம், தினந்தோறும் இரவுகளில் சூரிய கடவுளும் தனது கணவனுமான நிம்ரோத் கனவில் தோன்றுகிறான். நிம்ரோத் தான் புருஷனுக்கு பேர் வச்சாலாம் செத்ததுக்கு அப்புறம், பாகால். சரிங்களா? பாகால் அப்படின்னு பேர் வைக்கிறார். பாகால்னா சூரிய கடவுள். சூரிய கடவுளும் எனது கணவனுமான நிம்ரோத் கனவில் தோன்றுவதாகவும், அவரே அந்த நிம்ரோது என்ன செய்ய போறாரு, எனக்கு மகனாக பிறக்க போகிறார் அப்படின்னு நம்ம சொல்றான். எல்லாரும் நம்பிடுறாங்க. இந்த நிம்ரோத், இந்த செமிராமிஸுக்கு பிறந்தது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்மூஸ். சரிங்களா? தம்மூஸ் பத்தி எங்க இருக்கு? எரேமியா, மன்னிக்கவும், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருக்கு. சரிங்களா? அந்த வசனத்தை வாசிக்கிறேன்.
எசேக்கியேல் புத்தகம் 8வது அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்களேன். வசனம் என்ன சொல்லுது? என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். தம்மூஸ் பாருங்க, நிம்ரோத், வானராக்கினி, தம்மூஸ் எல்லாம் எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. இதெல்லாம் யார் கும்பிட்டது? அஞ்ஞானிகள், ரோமர்கள் காலத்துல. ஏன் ரோமர்களுக்கு முன்னாடியே பாபிலோனியர் காலத்திலேயே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தோட இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன படிக்கிறோம்னு சொன்னா, இந்த சம்பவம் நிம்ரோத், வானராக்கினி, செமராமிஸ், தம்மூஸ், இப்படி ஒரு கலாச்சாரம், இப்படி ஒரு கதை, ரோம கலாச்சாரம், பாபிலோன் கலாச்சாரம் இதெல்லாம் இருந்திருக்கு. சரிங்களா? இந்த கலாச்சாரம், பாபிலோன் இருந்த கலாச்சாரத்தை யார் ஃபாலோ பண்றா? ரோமர்கள் பின்பற்றினார்கள். இந்த சனிக்கிரக கடவுளுக்கான பண்டிகை கொண்டாடுறத, சனிக்கிரக கடவுள், அப்புறம் சூரிய கிரக கடவுள், பின்னாடி நான் சொல்றேன், பின்னாடி வர்றேன். சூரிய கடவுளுக்கான பண்டிகை இது எப்படி வந்துச்சு? இதுதான் கிறிஸ்துமஸை மாறுச்சு. எப்படி அப்படின்னா, இந்த குணஸ்தாந்த ராயன் இவன் என்ன ஆனான்? கிறிஸ்தவன் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கிபி 313ஆம் வருஷம், கிபி 313ஆம் வருஷத்துல அவன் ரோம சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருந்த பொழுது நிறைய போர்கள்ல அவன் தோல்வி அடைந்து திரும்பி வருவான். அப்போ அவனுடைய ஒய்ஃப் சொன்னாங்களாம், ஹெலினா, அவன் ஒய்ஃப் பேரு ஹெலினா. இந்த ஹெலினா அம்மா சொன்னாங்களாம், ஏங்க நீங்க தோத்துட்டு வர்றீங்க, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க போருக்கு போகும் பொழுது படைகளுக்கு முன்பாக சிலுவையை எடுத்துட்டு போங்க, சிலுவையை கொண்டுட்டு போங்க, பொன்னாலான மின்னும் சிலுவை, அதை கொண்டு போனீங்கன்னா வெற்றிகள் வரும் இப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, இவன் ஏதோ ஒரு சொப்பனம் கண்டானா, அந்த சொப்பனத்துல வானத்துல ஒரு சிலுவையை பார்த்தான் அப்படின்னா ஒரு கதை இருக்கு. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த குணஸ்தாந்த ராயன் இவன் ஒரு சூரிய கடவுளை வழிபடுகிறவன். சரித்திரம் அப்படித்தான் சொல்லுது. சூரிய கடவுளை ரொம்ப தீவிரமா வணங்குவான். இவனோட மனமாற்றம் உண்மையான மனமாற்றம் கிடையாது. இப்ப மனைவியும் சொல்றாங்க, இவன் ஒரு சொப்பனம் வேற பார்க்கறான், சிலுவை எடுத்துட்டு போனன்னு சொல்லிட்டு போர்கள்ல. சரின்னு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், சாகிற வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல, அப்படிதான் சரித்திரம் சொல்லுது. அப்போ அவன் சிலுவை எடுத்துட்டு போன உடனே நிறைய வெற்றிகள் கிடைச்சிச்சு. அதன் அடிப்படையில் அவன் ஒரு கிறிஸ்தவனாக மாறினான். இவன் மாறின உடனே நிறைய மக்கள் என்ன ஆனாங்களாம்? கிறிஸ்தவங்களா மாறுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இப்படி வர்றவங்களுக்கு பண்டிகை வேணும்ல, உங்களுக்கு வர்றவங்களுக்கு என்ன தேவை? பண்டிகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்ஞான மக்கள், ரோமர்கள் கொண்டாடின பண்டிகைகள் எல்லாம் என்ன பண்ணான்? அவன் அப்படியே உள்ள கொண்டு வந்தான், கிறிஸ்தவத்துக்குள்ளே அவன் புகுத்தினான். எனவே அந்த அஞ்ஞான பண்டிகைகள் பெயர் மாற்றம் பெற்று, உருவ மாற்றம் பெற்று, அந்த அஞ்ஞான பழக்கங்கள் சபைக்குள்ளே நுழைந்தது. ராஜா கட்டளை போடுறாரு, அவர் கட்டளை போட்டால் மறுக்க முடியுமா? முடியாது. அவர் தான் என்ன பண்ணாரு? இந்த சூரிய கடவுளுக்கான பண்டிகையை கிறிஸ்துமஸ் அப்படின்னு மாத்தினார். ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு அவர் தான் மாத்தினார். நமக்கு நல்லா தெரியும். அதை பற்றி கடந்த வாரம் ஒரு 5 நாட்கள் நான் பேசினேன் அதிகாலை கூட்டங்களில். வர வாரம் ஒரு 5 நாட்கள் இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கண்டிப்பாக அநேகருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆகவே ராஜா ஒரு கட்டளை போடுறான். ஓய்வு நாளை மாற்றின கட்டளை மட்டுமல்ல, சூரிய கடவுளுக்கான பண்டிகையை கிறிஸ்துமஸ் அப்படின்னு கொண்டாடுவதற்கும் இவன் தான் என்ன பண்ணான்? ஒரு சூனியம் பண்ணினான். அவன் பண்ண சூனியம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உண்மையா இல்லையா? உலகமெல்லாம் தீவிரமாக கொண்டாடுறாங்க. ஏன்பா சிவப்பு ட்ரெஸ் போடுற தாத்தா மாதிரி தெரியாது, ஏன் வெள்ளை கலர் குள்ளா போடுறேன் தெரியாது, ஏன் கேக்கு வெட்டுறேன் தெரியாது, ஏன் மரம் வைக்கிறேன் தெரியாது, ஆனால் கொண்டாடுறோம். எங்களுக்கு ஒன்று வேணும். அடுத்த வாரம் படிப்போம். இந்த கிறிஸ்மஸில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா? நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் படிக்க போகிறோம். ஆகவே இவன் கொண்டு வந்த சட்டத்தை ஜனங்கள் நன்றாக வரவேற்றார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுக்கிட்டாங்களோ அதே போல இந்த கிறிஸ்துமஸையும் ஏற்றுக்கிட்டாங்க. கிறிஸ்தவர்கள்
என்ற பெயரில் ஜனங்கள் தங்கள் தெய்வங்களையே, கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் ஜனங்கள் தங்கள் தெய்வங்களையே, ஏன்னா அஞ்ஞானத்திலிருந்து வந்தாங்களே அந்த அஞ்ஞான தெய்வங்களையே கிறிஸ்தவ கடவுள்களின் பெயரால் வணங்கி கொள்ள ஜனங்கள் சம்மதித்து கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். சரிங்களா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பாருங்களேன், அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம்னா ரோமானிய கடவுளான தம்மூஸ். ஓகே, முந்தின ஸ்லைட் பாருங்க. தம்மூஸ், டிசம்பர் 25 பிறந்த தம்மூஸ் உடைய பிறந்த நாள் என்னவா மாறிடுச்சு? கிறிஸ்துவின் பிறந்த நாளா மாறிடுச்சு. ஓகே, எசேக்கியேல் 8:14 தம்மூசுக்காக அழுத தினம் பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடேன்னு மாறிச்சு. தம்மூஸ் பிறந்தது பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்மஸ்ன்னு மாறிச்சு. சரிங்களா? இஸ்டார் தேவதை வெளியே வந்த சம்பவம், ஈஸ்டர் கதை ஒரு பெரிய கதை. இஸ்டார் தேவதை 3 நாள் கழிச்சு பாதாளத்திலிருந்து வெளியே வந்தா, அது ஈஸ்டரா மாறி போச்சு. சரிங்களா? இதெல்லாம் பாபிலோன் கலாச்சாரத்தில் இருக்கு. இப்படிப்பட்ட பண்டிகைகள் எல்லாம் இந்த முதல் ரோம கிறிஸ்தவ சக்கரவர்த்தி கொன்ஸ்டாந்த் ராயன் தான் கிறிஸ்தவத்துக்குள்ளே புகுத்தினான் அப்படின்ட்டு நாம் பார்க்குறோம். என்ன செஞ்சாங்க பாருங்களேன். அந்த ரோமானிய சூரிய கடவுளான மித்ராவின் சிலுவை, இந்த வாரத்தில் ஒரு 5 நாள் கூட்டத்தில் பேசினேன், அதிகாலை கூட்டங்களில். மித்ராயிசம் இதெல்லாம் எடுத்தேன். மித்ராயிசம் என்பது சூரியனை வழிபடக்கூடிய மார்க்கம் மேதிய பெர்சியா தேசத்தில். அந்த மித்ராயிசம் சூரிய கடவுளை வணங்கக்கூடிய அந்த மதத்தில் சிலுவை இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சிலுவைன்றது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது. கிறிஸ்தவத்துக்கு முன்னாடியே, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே தானியேல் காலத்திலேயே மித்ராயிசம் மதம் இருந்துச்சு. மித்ராயிசம், இந்த மித்ராயிசத்திலையும் சிலுவை இருந்துச்சு, அஞ்ஞான மதங்கள்லையும் சிலுவை இருந்துச்சு. சரிங்களா? அந்த சிலுவையை தான் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபை அப்படியே தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா அன்பான தேவப்பிள்ளைகளே? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ரோமானிய சூரிய கடவுளான மித்ராவின் சிலுவை வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவ சுரூபமாக்கப்பட்டது. முன்னாடி 2 ஸ்லைடு போங்க, முன்னாடி இருந்த 2 ஸ்லைடு போங்க. ரோமானிய சூரிய கடவுளான மித்ராவின் சிலுவை. ஓகே, இல்லையா? அடுத்த ஸ்லைட். ரோமானிய சூரிய கடவுளான மித்ராவின் சிலுவை வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவ சுரூபமாக்கப்பட்டது. அப்ப சிலுவை எங்க இருந்துச்சு? அஞ்ஞான மதத்தில் இருந்துச்சு. கிறிஸ்தவத்தில் அதை புனிதமாக்கிட்டாங்க. சரிங்களா? செமிராமிஸ் தேவ மாதாவாகவும் தம்மூஸ் குழந்தை இயேசுவாகவும் மாற்றம் பெற்றார்கள். பார்த்தீங்களா? அப்போ சிலுவை அஞ்ஞான மதத்திலிருந்து உள்ள வந்துருச்சு. தம்மூஸ் ஜீசஸ் அப்படின்னு மாறிடுறாரு. செமிராமிஸ் தேவ மாதான் மாறிடுறாங்க. சரிங்களா? இப்படிலாம் மாற்றங்கள் உண்டாயிற்று. அன்பானவர்களே, அப்போ பார்த்தோம் டிசம்பர் 24 வரைக்கும் சனிகிரக கடவுளுக்கான பண்டிகை சாட்டர்னாலியா. டிசம்பர் 25 என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கடவுளுக்கான பண்டிகை. சூரிய கடவுளுக்கான பண்டிகை டிசம்பர் 25 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி. ஜூன் 21 எப்போதுமே பகல் நீண்டு இருக்கும். ஜூன் 21 கவனிச்சு பாருங்களேன், சாயங்காலம் 6-6:30 மணி வரைக்கும் கூட வெளிச்சமா இருக்கும், பகல் நீண்டு இருக்கும். ஆனால் டிசம்பர் 22க்கு வந்தீங்கன்னா டிசம்பர் 22ல பகல் குறுகி இருக்கும். ஷார்ட்டஸ்ட் டே ஆஃப் த இயர், வருஷத்திலேயே பகல் குறைவா இருக்கிறது, அதாவது சீக்கிரம் இருட்டிடும். அந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22. அப்போ என்ன நினைச்சாங்கன்னா இந்த பாபிலோனியர்கள் டிசம்பர் மாதத்தில் சூரிய ஒளி குறைவாக இருப்பதால் சூரிய கடவுள் நம்ம மேலே கோபம் கொண்டுட்டாரு, அதனால தான் சூரிய ஒளி வீசுறது வெளிச்சம் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு பாபிலோனியர் நினைச்சு இந்த சூரிய கடவுள் நம்ம மேலே கோபமா இருக்கு, அதனால என்ன பண்ணணும், சூரிய கடவுளை நம்ம சந்தோஷப்படுத்துன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்களாம், நரபலி கொடுப்பார்களாம். மனிதர்களை பலி செலுத்தி மனிதர்களுடைய இருதயங்களை எடுத்து அந்த இருதயங்களை தங்க தட்டில் வச்சு சூரிய கடவுளுக்கு படைப்பாங்களாம். சரிங்களா? இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அப்போ இப்படி அவங்க படைச்சதுக்கு அப்புறம்
டிசம்பர் 24 முதல் டிசம்பர் 24 இருந்து சூரியன் பிரகாசிக்க ஆரம்பிக்கும், நல்லா வெளிச்சம் வீச ஆரம்பிக்கும். அதாவது பகல் நேரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சன் இஸ் ரிட்டர்னிங், சன் இஸ் ரீபார்ன் டு அஸ், சன் இஸ் ரீபார்ன் டு அஸ், சூரியன் நமக்காக மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், டிசம்பர் 25 பர்த்டே ஆஃப் த சன் அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. சூரியனின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. இந்த சூரிய வணக்கம் பற்றி இந்த வாரத்தில் ஒரு நாள் பேசினேன், கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சூரிய வணக்கம் பைபிள் காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பேசினேன். இந்த சூரிய வணக்கம் என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பாகால், அந்த பாகால் தான் சூரியன், சூரிய வணக்கம். நிம்ரோத் தான் சூரிய கடவுளாக பின்னாட்களில் மாறிச்சு, உங்களுக்கு நான் சொன்னேன். அன்பானவர்களே, அப்போ அந்த சூரியன் நன்றாக வெளிச்சம் வீச தொடங்குகிறது. டிசம்பர் 25 சூரியனின் பிறந்த நாள் அப்படின்ட்டு பாபிலோனியர்கள் மத்தியில் பாபிலோனியர்கள் கொண்டாடினார்கள். அப்படியே யாரும் கொண்டாடினாங்க? பெர்ஷியர்கள் கொண்டாடினார்கள், ரோமர்கள் கொண்டாடினார்கள். அப்படியே இந்த பழக்கம் தாண்டி 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 எங்கே வந்துருச்சு? ரோமாபுரிக்குள்ளே புகுந்தது. அப்போ இந்த காலகட்டத்தில் 4ஆம் நூற்றாண்டில் ரோம சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் வந்தப்போ என்னாச்சு? அந்த அஞ்ஞான பண்டிகையை எங்கே கொண்டாந்துட்டான்? கிறிஸ்தவத்துக்குள்ள அவர் புகுத்தி விட்டார். சரிங்களா? டிசம்பர் 25 சூரியனின் பிறந்த நாளாக வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அப்போ இந்த பண்டிகை எப்போ இருந்திருக்குன்னு பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த பச்சை மரம் வைப்பது, பரிசுகள் பரிமாறிக்கொள்வது, மெழுகுவர்த்திகள் ஏற்றுறது, டிசம்பர் 25 கொண்டாடுறது, இதெல்லாம் எப்போ இருந்திருக்கு? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பண்டிகை இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதான் சரித்திரம் சொல்லுது, பேகனிசம் வாஸ் பேப்டைஸ்ட் இன்டு கிறிஸ்டியானிட்டி. அஞ்ஞானம் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவத்துக்குள்ளே புகுந்து விட்டது. அஞ்ஞானம் ஞானம் முழுக்க எடுத்து எங்கே வந்துருச்சு? கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துருச்சு. அஞ்ஞான முறைகள், பாபிலோனில் இருந்த அஞ்ஞான முறைகள் ரோமுக்கு முன்னமே பாபிலோனில் இருந்துச்சு. சரிங்களா? இதை ரோம கிறிஸ்தவர்கள் காலத்தில், ரோமாபுரி காலத்தில் சபைக்குள்ளே புகுந்ததாக நம்ம இங்கே பார்க்குறோம். புதிதாய் பிறந்த நீதியின் சூரியன். போப்புமார்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, போப்புமார்கள் அவங்க அந்த காலத்தில் they worship the sun god, sun, they worship the sun god, we worship the son of god அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிம்பிளாக மாற்றிட்டாங்க போப்புமார்கள். அந்த காலத்தில் அவங்க சூரிய கடவுளை வணங்கினாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தேவகுமாரனை வணங்குகிறோம். they worship the sun god, we worship the son of god because Bible says Jesus is the son of righteousness. அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு மல்கியா 4:2 இருக்குல்ல, நீதியின் சூரியன், அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து சூரியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிட்டாங்க? சூரிய கடவுளுக்கான பண்டிகையை யாருக்கு அட்டாச் பண்ணிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவின் பேரில் பேட்ச் போட்டு இயேசு கிறிஸ்துவின் பேரில் ஒரு பண்டிகையாக்கி டிசம்பர் 25 சூரிய கடவுளுக்கான பண்டிகை, நிம்ரோதின் தம்மூஸின் பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக மாறிடுச்சு. விளங்குதா உங்களுக்கு? அன்பானவர்களே, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா சரித்திரத்தில் போய் பாருங்க. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா, கேத்தலிக் என்சைக்ளோபீடியா, வேர்ல்டு புக் என்சைக்ளோபீடியா, இதெல்லாம் போனீங்கன்னா சரித்திரத்தில் இருக்குங்க. இதை சொன்னா யார் கேட்குறா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கலையா? அப்போ அவர் பிறந்தார் தானே, பைபிளில் போட்டிருக்குல்ல, கொண்டாடுனா என்ன, நம்ம நல்ல முறையில் கொண்டாடுவோம் அப்படின்றாங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார், உண்மைதான். டிசம்பரில் பிறக்கல, டிசம்பர் 25 அவர் பிறக்கவில்லை. அது வேதாகமத்தில் இல்லாத ஒரு பொல்லாத தேதி. சரிங்களா? அன்பான தேவ ஜனங்களே, புதிதாய் பிறந்த நீதியின் சூரியன் என்று போப்புமார்கள்
கிறிஸ்துவுக்கு பெயர் சூட்டினதால் டிசம்பர் 25 முக்கியத்துவம் பெற்றது. ரோமர்கள் சூரிய கடவுளை வணங்கினார்கள், நாங்கள் நீதியின் சூரியனை வணங்குகிறோம். ரோமன்ஸ் வர்ஷிப் த சன் காட், we worship the son of god என்று சப்பை கட்டும் பழக்கம் கிறிஸ்தவத்தில் பரவிவிட்டது. முதல் கிறிஸ்மஸ், ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ், how first Christmas came into existence. முதல் கிறிஸ்மஸ் பற்றி சில தகவல்களை நம்ம பார்க்க போறோம். 2ஆம் நூற்றாண்டில், கிபி 2ஆம் நூற்றாண்டில் கமாடஸ் சக்கரவர்த்தியின் காலத்தில், ரோம சக்கரவர்த்தி கமாடஸ், அந்த கமாடஸ் சக்கரவர்த்தி காலத்தில் தான் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுவதற்கான முதல் அடிகள் எடுத்து வைக்கப்பட்டன. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் were taken to celebrate Christmas in the time of Emperor Commodus. அப்போ எந்த வருஷம்? கிபி 200 இந்த மாதிரி காலகட்டம். அந்த டைமில் தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கான ஸ்டெப் எடுத்தாங்களாம். எப்போ? இயேசு கிறிஸ்து பிறந்து 200 வருஷம் கழிச்சு, சரிங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்த எப்போன்னு பார்த்தீங்கன்னா சரித்திரம் சொல் BC 4 அப்படின்வாங்க, கிமு 4. 200 வருஷம் கழிச்சு தான் இந்த பண்டிகையே கொண்டாடுறதுக்கு பிளான் போடுறாங்க அவர் பிறந்து. இப்போ இந்த கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையை கிறிஸ்துவே கேள்விப்படலை, கிறிஸ்துவம் கேள்விப்படாத கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா? யோசித்து பாருங்க. ரோம சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்துமஸ் அதிகாரப்பூர்வமாக அப்படி சில வேலைகள் அப்படி ஆரம்பிச்சாலும், கொண்டாடுவோம் அப்படி ஆரம்பிச்சாலும், அதிகாரப்பூர்வமாக முதலாக கிபி 354 வருஷம் கான்ஸ்டான்டினோபிள் என்ற பட்டணத்தில், கிபி 378 ரோமாபுரியில், கிபி 354 கான்ஸ்டான்டினோபிள்னா கிழக்கு ரோம், கிழக்கு ரோமில் கிபி 378 ஆன்டியாக் அந்தியோகியான புறஜாதிகள் மத்தியில் கிபி 388, சரிங்களா? இப்படி மூளைக்கு மூளை அங்கங்கே கிறிஸ்மஸ் கொண்டாடுறது அப்படி தொடங்கியிருக்காங்க, சரிங்களா? இதை பற்றி நம்ம பைபிளில் படித்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து, அதாவது பவுல் இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் அந்தியோகியாவுக்கு போய் புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செஞ்சு ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவில், அந்த புறஜாதி மக்கள் இருந்த பட்டணத்தில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. புறஜாதிகள் மத்தியில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு தான், அந்த சீஷர்களுக்கு தான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற பெயர் வந்துச்சு. எந்த வருஷம் கிறிஸ்மஸ் என்ற பெயர் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டியன்ஸ் என்ற பெயர் வந்த வருஷம் கிபி 59 AD 59. அந்த வருஷம் தான் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற பெயர் வந்துச்சு. எங்க? அந்தியோகியால. அப்ப பாருங்களேன், அந்தியோகியால எந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க? எந்த வருஷம்? 388. கிறிஸ்டியன்ஸ் பேர் வந்தது 59. அப்ப கழிச்சு பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் பேர் வந்து 329 வருஷம் கழிச்சு தான் கிறிஸ்மஸ் என்ற பண்டிகையை அந்தியோகியால கொண்டாடி இருக்கிறான். பிரியமானவர்களே, இதை குறித்து இன்னொரு பிரபலமான ஊழியக்காரர் கிறிஸ்டோஸ்டம் என்ற ஜான் கிறிஸ்டோஸ்டம், இவர் ஒரு பயங்கரமான பிரசங்கியா. சரித்திரம் சொல்லுது, பயப்படாம பேசுவார், தைரியமா பிரசங்கம் பண்ணுவார் கிறிஸ்டோஸ்டம். அவரோட பிரசங்கம், ஒரு பிரசங்கம் நான் வாசித்திருக்கேன், ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவர் பேசின வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரோம சக்கரவர்த்தி எவனுக்கும் பயப்பட மாட்டார், பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவார் கிறிஸ்டோஸ்டம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இவருக்கு பேரு தி ஃபியர்லெஸ் பிரீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, பயப்படாத பிரசங்கி கிறிஸ்டோஸ்டம். அவர் சொல்றாரு, கிறிஸ்டோஸ்டம் என்பவர் தனது கிறிஸ்துமஸ் பிரசங்கத்தில் கிபி 386 386 அவர் சொன்னாராம், கிறிஸ்துமஸ் என்ற நாள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டு 10 வருஷம் தான் ஆகுது. கிறிஸ்துமஸ் என்ற நாள் இருப்பதாக கேள்விப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம். சரிங்களா? ஒரு நல்ல வல்லமையான ஊழியக்காரர். அவரே சொல்றாரு, நானே 10 வருஷமா தான் கேள்விப்படுறேன் கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையை.
அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இதுல என்ன தெரியுது? 4ஆம் நூற்றாண்டின் முடிவு, 4ஆம் நூற்றாண்டின் ஏறக்குறைய முடிவு 354, 378, 388 இந்த மாதிரி டைம்ல தான் கிறிஸ்துமஸ் என்ன செய்றாங்க? கொண்டாடுறாங்க. சரிங்களா? கிபி 360ஆம் வருஷம் கான்ஸ்டான்டைன் கொன்ஸ்தாந்தராயன் ஒரு சட்டமாகிட்டார். என்ன சட்டம்? எல்லாரும் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் அப்படின்றார். கிபி 321 ஓய்வு நாளுக்குரிய சட்டம். சரிங்களா? ஓய்வு நாளுக்குரிய சட்டம் மார்ச் 7 கிபி 321 சனிக்கிழமை இனிமேல் ஓய்வு நாள் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை சட்டம் கொண்டு வந்தார். அதே மாதிரி டிசம்பர் 25 360 இனிமேல் கிறிஸ்து பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடணும். ஆனா உண்மையில அவன் யாரு? அவன் சூரியனை வணங்கின ஒரு சூரிய பக்தன், கொன்ஸ்தாந்தராயன் சூரிய பக்தன். சரிங்களா? அப்ப என்ன பண்ணிட்டான்னா, அஞ்ஞானத்திலிருந்து வந்தவர்களை கிறிஸ்தவர்களாக்கி அந்த கிறிஸ்தவர்களை உள்ள பத்திரமா வச்சுக்கணுமே, அதுக்காக நிறைய உல்டா பண்ணி கொண்டு வந்த பண்டிகைகளில் ஒரு பண்டிகை தான் கிறிஸ்தவத்துக்குள்ள திருட்டுத்தனமாக புகுந்து விட்ட கிறிஸ்துமஸ் பண்டிகை. வழங்குதா உங்களுக்கு? இதாங்க ஹிஸ்டரி சொல்லக்கூடிய கிறிஸ்துமஸ் இதுதான். சரிங்களா? அப்போ இதுல பழகி போனவர்களுக்கு, கொண்டாடி பழகி போனவர்களுக்கு இதெல்லாம் இப்படிலாம் சரித்திரத்தில் இருக்குன்னு சொன்னாலும் புரியாது. அவர் பிறந்தார்ல, அவர் எப்படி பிறக்காம போனார்? பிறந்தது உண்மைதானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு இந்த பாரம்பரியம் நம்மளை விட்டு போகாது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளும் மற்றவங்க மாதிரி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அன்னைக்கு மாதிரி பிரியாணி செஞ்சுக்கிட்டு, ஒரு நட்சத்திர தொங்க போட்டுக்கிட்டு நெவர், அவசியமே இல்லை. அன்பான தேவ ஜனங்களே, அப்போ அந்த மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? கிறிஸ்துமஸ் மேனுஃபேக்சரிங் எங்கேருந்து வந்துச்சு? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாபிலோன்ல இருந்த ஒரு பழக்கம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி பெர்சியாவுக்கு வந்து, பாரசீகத்துக்கு வந்து, அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி ரோமாபுரிக்கு வந்து, அப்படியே ரோமாபுரியிலேருந்து கொன்ஸ்தாந்தராயன் காலத்தில் எங்கே வந்துருச்சு? கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தால் சரி, செவன்த் ரேக்குள்ளே வரலாமா? பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ், வேதாமத்தை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி அஞ்ஞான அறிவிப்புகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சென்னையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு ஒரு 7 வருஷமாக பிரசங்கம் பண்ண, ஒவ்வொரு மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை எனக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. ஒரு 7 வருஷம் போனேன். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 குடும்பங்கள் வரும். அது அந்த சர்ச்சில் செவன்த் டே ஊழியக்காரங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ நான் போனேன். எனக்கு முன்னாடி போனவர் அந்த பீட்டர் செம்மனையாவோட மகன் பீட்டர் ஜோசப் சார் போனார். அவர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் போய் வேதநாயகன் சார், அவர் சாமுவேல் பாஸ்டர் 1-2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். ஸோ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இந்த கிறிஸ்துமஸ் புக்கை கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். எவ்வளோ நாள் தான் சொல்லாமல் இருக்கிறது, சொல்லிட்டேன். அப்போது அது ஒருத்தர் படிச்சுட்டு, அன்னைக்கே ஒரு மூப்பர் படிச்சுட்டு, அதில் ஒரு 3 ஃபோன் நம்பர் இருக்குது, என் நம்பர், இன்னும் 2 பேர் நம்பர் இருக்குது. அதில் ஒரு ஐயா நம்பர் கொடுத்துருந்தோம், என் நம்பரு, என்னுடைய மனைவியின் தம்பி நம்பர்லாம் கொடுத்துருந்தோம். அந்த ஐயாவுக்கு அடிச்சு, மூப்பர் ஐயாவுக்கு ஒருத்தருக்கு அடிச்சிட்டார். அடிச்சு நீங்கள் எப்படி கிறிஸ்துமஸ் ஒரு அஞ்ஞான பண்டிகைன்னு சொல்லலாம்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டார். இது ஒரு அஞ்ஞான பண்டிகை எப்படி நீங்கள் சொல்லலாம்? நாங்கள் எங்கெங்க சொல்கிறோம், சரித்திரத்தில் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? நாங்களே சொல்கிறோம் இந்த அஞ்ஞான பண்டிகை, வேறு வேலை இல்லை எங்களுக்கு. சரித்திரம் சொல்லுது, சரித்திரம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பான தெய்வ ஜனங்களே, இதுக்கு நிறைய ஆதாரங்களை சரித்திரத்தில் தேடி நம்ம எடுக்கலாம். ஒரே இன்னொரு முக்கியமான சரித்திர ஆதாரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஜோசிஃபஸ் ஃப்ளேவியஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிஸ்டாரியன், ஜூயிஷ் ஹிஸ்டாரியன் ஜோசிஃபஸ் ஃப்ளேவியஸ், ரொம்ப பிரபலமான யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிஃபஸ் ஃப்ளேவியஸ். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தில் இந்த நிம்ரோத், செமிராமிஸ், தம்மூஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல, இந்த மாதிரி அஞ்ஞான தெய்வங்கள் தான் அப்படியே டிசம்பர் 25 இவங்களுடைய இந்த பிறந்த நாள், இவங்களுடைய கதை, இந்த அஞ்ஞான சம்பவங்கள் இதெல்லாம் அப்படியே கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத ஜோசிஃபஸ் ஃப்ளேவியஸ் ரொம்ப தெளிவாக அவர் தன்னுடைய சரித்திர நூல்களில் அவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். இப்போ பாருங்களேன், எகிப்திய கலாச்சாரத்தில்
இருக்கிற ஒரு தாய் குழந்தை, எகிப்திய கலாச்சாரத்தில் தாய் குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஸ் ஹோரஸ். ஐசிஸ்னா தாய், ஹோரஸ்னா குழந்தை. அதே போல ரோமாபுரி கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வீனஸ், வீனஸ் என்ற பெண் தேவதை, வீனஸ் குழந்தை ஜூபிட்டர். சரிங்களா? அதே போல சீனா, ஜப்பான் இந்த மாதிரி கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மடோன்னா, மடோன்னா என்ற தாய் குழந்தை. இதைத்தான் எங்கே பார்க்குறோம்? இந்த கிறிஸ்தவத்தில் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? மரியாள் குழந்தை அப்படின்னு பார்க்குறோம். பார்த்துருக்கீங்களா? இந்த கிறிஸ்மஸ் கிரிப்லாம் வைப்பாங்க, கிறிஸ்மஸ் குடில் வச்சு இந்த மெய்ப்பெறல் உட்காந்துருக்க மாதிரி அப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க. அன்பான தேவ ஜனங்களே, இதெல்லாம் அஞ்ஞானத்திலிருந்து இறக்குமதியான விஷயங்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு பாட்டு கூட பாருங்க, பார்த்தீங்களா? சைலண்ட் நைட் ஹோலி நைட். நல்ல பாட்டு, கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டில் கேட்டிங்கன்னா மதர் அண்ட் சைல்டு அப்படின்னு ஒரு வழி வரும். கேட்டிருக்கீங்களா? மதர் அண்ட் சைல்டு, மதர் அண்ட் சைல்டு. நம்ம மதரை முக்கியப்படுத்துகிறோமா? மரியாதை தாய் அப்படின்னு முக்கியப்படுத்துகிறோமா? மாதான் முக்கியப்படுத்துகிறோமா? கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இந்த பாடல்கள் பாடி பாடி நமக்கு இப்படி வழக்கமாகி போச்சு. பிரியமான தேவ ஜனங்களே, அப்போ என்ன படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சரித்திரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அஞ்ஞான கலாச்சாரத்தில் இருந்த, அஞ்ஞான மதங்களில் இருந்த பண்டிகைகளின் ஒட்டுமொத்த இறக்குமதி தான் கிறிஸ்மஸ் பண்டிகை. சரிங்களா? போன வாரம் பார்த்தோம், கிறிஸ்மஸ் அப்படின்னா கிறிஸ்து பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது, கிறிஸ்து இறப்புன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் இறப்பு. கிறிஸ்மஸ் மீன்ஸ் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன். அன்பான தேவ ஜனங்களே, அப்போ இட்ஸ் எ ட்ரெடிஷன். செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ் இஸ் நாட் அ ட்ரூத் அட் ஆல், இட்ஸ் எ ட்ரெடிஷன். கிறிஸ்மஸ் கொண்டாடுவது என்பது இது ஒரு சத்தியம் கிடையாது, இது ஒரு பாரம்பரியம். மார்க் ட்வைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய தத்துவ மனிதன், ஒரு பெரிய தத்துவ ஞானி, பிலாசபர் மார்க் ட்வைன். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உண்மை செருப்பு போட்டுட்டு வெளியே படி தாண்டதுக்குள்ள பொய் என்ன செஞ்சிருமா? பாதி உலகத்துக்கு போயிட்டு வந்துருமா. புரியுதா உங்களுக்கு? உண்மையானது கால்களிலே செருப்பு அணிந்து பாதி படி தாண்டதுக்குள்ள பொய் என்ன பண்ணிருமா? பாதி உலகம் போயிட்டு வந்துருமா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் என்ற பொய்யான பண்டிகை கிறிஸ்தவத்தில் ஒரு மெய்யான பண்டிகையை போல அப்படியே மேனுஃபேக்சர் ஆகி, அஞ்ஞானத்திலிருந்து அப்படியே அது உருவாகி இறக்குமதி ஆகி இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அப்படி சீட்டு பிடிச்சி ஜாமுன்னு உட்காந்துருக்கு. சரிங்களா? அப்படி அல்ல, இது ஒரு பாரம்பரியம். இட்ஸ் நாட் அ ட்ரூத். கிறிஸ்மஸ் இஸ் நாட் அ ட்ரூத், இட்ஸ் ஒன்லி எ ட்ரெடிஷன். இது ஒரு பாரம்பரியம். பாரம்பரியமாக ஒரு 16 நூற்றாண்டுகளாக அது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எத்தனை நூற்றாண்டு கொண்டாடப்பட்டாலும் பாரம்பரியம் தான், சத்தியம்தான். அன்பான தேவ ஜனங்களே, அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், பலியை பார்க்கிலும் எது உத்தமம்? கீழ்ப்படிதலே உத்தமம். 1 சாமுவேல் 15:22 வாசிச்சோம். To obey is better than sacrifice. To obey is better than sacrifice. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சொல்றதை கீழ்ப்படியது கிடையாது. எப்பா ஓய்வு நாள், 7ஆம் நாள், அதுக்கு ஒழுங்கா கீழ்ப்படின்னு சொன்னா அது கீழ்ப்படியது கிடையாது. உள்ளதை பூரா விட்டுட்டு இல்லாதது பூரா பிடிச்சுக்கிறது. சரிங்களா? எது உள்ளது? சத்தியம். எது இல்லாதது? பாரம்பரியம். எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? பாரம்பரியம். எதை விட்டுட்டோம்? சத்தியம். புரியுதா உங்களுக்கு? அன்பான தேவ ஜனங்களே, பிள்ளைகள் சத்தியத்தை பிடிச்சுக்கணும், பாரம்பரியத்தை கழட்டி விட்டுறணும். நம்ம என்ன பண்ணுறோம்? சத்தியத்தை கழட்டி விட்டுட்டு பாரம்பரியத்தை பிடிச்சுக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் மீதமான திருச்சபையில், செவன்த் திருச்சபையில் அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னேனே, அந்த டூ கிரேட் எரர்ஸ், இருபெரும் அசத்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 15 நாட்கள் ஆத்மாவின் அழியாமை குறித்து, அந்த பொய்யை குறித்து பேசினேன். அடுத்து ஒரு 10 நாட்கள் சண்டே சேக்ரெட்னஸ், ஞாயிற்றுக்கிழமையின் பரிசுத்தம் என்பதை குறித்து ஒரு 10 நாட்கள் பேச வேண்டும் என்று தொடங்கி, இப்போ ஒரு 5 நாட்கள் அதை குறித்து நான்
பிரசங்கம் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை எப்படி பரிசுத்தமான ஓய்வு நாளாக மாறிச்சுன்ட்டு என் வாழ்க்கையில் நான் பிரசங்கமே பண்ணாத தலைப்புகள் நைட்டு பகலில் உட்காந்து படித்து, என் மனைவி நைட்டு பகலில் டைப் பண்ணி எல்லாம் ஆயத்தம் பண்ணி கடந்த ஒரு 5 நாட்கள் அது பிரசங்கம் பண்ணேன். அடுத்து ஒரு 5 நாட்கள் வேறு சண்டையிலேருந்து பண்ணணும். அடுத்து ஒரு 5 நாட்கள் அதில் படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சரித்திரத்தில் தேடி கண்டுபிடிச்சப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாள் எது? 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை. இந்த ஓய்வு நாளுக்கு போட்டியாக இருக்கிற நாள் தான் the rival of Sabbath is Sunday. இந்த ஓய்வு நாளுக்கு இணை எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைங்க. பார்த்தீங்கன்னா அந்த சூரிய வணக்கம் என்பது அந்த காலத்தில் நிம்ரோது காலம். எப்படி இந்த சூரிய வணக்கம் உருவாச்சு அப்படின்றத அந்த நிம்ரோது காலத்திலிருந்து அப்படியே பார்க்குறோம். அதிலிருந்து வந்த சூரிய வணக்கம் அப்படியே இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு ஞாயிறு ஆசரிப்பாக அது மாறிவிட்டது. எங்கே ஞாயிறு ஆசரிப்பு இருக்கிறதோ, சரித்திரம் சொல்லுது, எங்கே ஞாயிறு ஆசரிப்பு இருக்கிறதோ அது இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூடவே சேர்ந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும்? ஈஸ்டர் இருக்கும், பெரிய வெள்ளி இருக்கும், சரிங்களா? 40 நாள் லெந்து காலம் இருக்கும், சரிங்களா? 40 நாள் லெந்து காலம் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்? இந்த அஞ்ஞான பண்டிகைகள் எல்லாமே ஈஸ்டர் என்ற அஞ்ஞான பண்டிகை, இந்த லெந்து காலம், இந்த 40 நாள், இந்துக்கள் இருக்காங்களே 48 நாள், ஒரு மண்டலம் அப்படின்வாங்க, ஒரு மண்டலம் 48 நாள் விரதம் இருப்பாங்க. முஸ்லீம்கள் இருப்பாங்க 1 மாதம் ரம்ஜான் இருப்பாங்கல்ல. வேளாங்கண்ணிக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, இப்போ 40 நாள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்துலேயும் இருக்கிறாங்க 40 நாள். சரியா? இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் அஞ்ஞான பழக்க வழக்கங்கள். ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை என்ன செய்றீங்க? அவமாக்கி வருகிறீர்கள். 1 கொரிந்தியர் 1 மத்தேயு 15 அதிகாரம், மத்தேயு 15 இல்லை 6, 7, 8 வசனங்கள் பாருங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். So when we hold on to the tradition, we despise the truth. பாரம்பரியத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது, பாரம்பரியத்தை அப்படியே தூக்கி வச்சு ஆடும் பொழுது ஆண்டோட சத்தியத்தை நம்ம அவமதிக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பா டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறக்கலை. இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, அவர் அன்றைக்கு பிறக்கவில்லை. டிசம்பர் 25 அவர் என்ன செய்யலை? பிறக்கலை. ஆதாரம் எங்கேயுமே கிடையாது. 25 டிசம்பரில் பிறந்தான்றதுக்கு ஆதாரம் எங்கேயுமே கிடையாது, பைபிளில் கிடையவே கிடையாது. அப்புறம் ஏங்க இல்லாத ஒரு நாள், ஆண்டவர் சொல்லாத ஒரு நாள், பொல்லாத ஒரு நாளை நம்ம ஏன் நம்ம பின்பற்றணும்? கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி அவசியம் இல்லை. அன்பான தேவ ஜனங்களே, சத்தியத்தை கை கொள்ளுகிற எப்படிப்பட்ட ஜாதி? நீதி உள்ள ஜாதி. ஏசாயா 26:2 படிக்கிறோம், சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, எப்பா சத்தியத்தின்படி என்ன நடக்கணும்? சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதியாயிரு, பாரம்பரியத்தை பின்பற்றாதே. பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டோடைய கற்பனைகளை அவமாக்குகிறார்கள், கீழ்ப்படியாம போறாங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இந்த மாதம் ஃபுல்லாக, டிசம்பர் மாதம் ஃபுல்லாக பாருங்க, எல்லாம் கிறிஸ்துமஸ் காய்ச்சல்ல செவன்த் மக்கள்லாம் அலைவாங்க நிறைய பேர். அந்த காய்ச்சல் நமக்கு அடிக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அது ஆண்டோடைய சித்தமாக இருக்கிறது, சரிங்களா? ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறாரு? சொன்னதை செய்வோம், சொல்லாததை விட்டு விடுவோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள் அப்படி தானே சொன்னா? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம்ல, திராட்சரசம் காலியாக போச்சு, என்ன பண்ணணும்னு மரியாள் சொன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அது மாதிரி செய்யும். சத்தியம் என்ன சொல்லுது? சத்தியத்தை மாத்திரம் கடைபிடிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பண்டிகைகள் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது, சரிங்களா? இதெல்லாம் நம்மை விடுவிக்காது, இதெல்லாம் நம்மை ரட்சிக்காது. ஆகவே இந்த அஞ்ஞானத்தை தூர எறிந்து விட்டு மெய்ஞானத்தை, சத்தியத்தை பின்பற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய நன்மையும்
கிருபையும் நம்ம எந்நாளும் தொடர்வதாக. ஆமென். நம்ம இந்த ஆராதனையை நிறைவு செய்யத்தக்கதாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று 171வது பாடலை நாம் பாடுவோம்.